இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்க கூடாத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு போல இருக்கு. ஒன்னும் புரியலையே. கரெக்ட், அதேதான். நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. அதுதான் நடந்துச்சு. என்னால ஏற்காடை இனி மறக்கவே முடியாதுடி. ஐய், சரி, நீ சும்மா சும்மா போன்லயே பேசிட்டு இருந்தா எப்படி? விஷால் என்ன அங்க தேட மாட்டாரா? நீ போனை வை முதல்ல. சாரி சாரி சாரி. ஓ, இங்கேயா நின்னுட்டு இருந்த? ஐயோ, நான் போன்ல பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டியோ? சாரி, நான் ஹாப்பியா இருக்கறதால நீ நிக்கிறத கூட நான் கவனிக்கல. அந்த அளவுக்கு நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். இவ பேசுறத பார்த்தா சிந்தாமணி அக்கா கொடுத்த மருந்து அவங்க சொன்ன வேலைய செஞ்சிருச்சு போலயே. இசைய எப்பவுமே கத்துக்கிட்டே இருந்த விஷாலு அந்த மருந்துனால ஒரே நாள்ல இவ்ளோ மாறிட்டானா? அப்போ ராகவ், ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. போச்சா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கதான் நான் ஏற்காடுக்கே கிளம்பி வந்தேன் போல இருக்கு. எல்லாம் கெட்ட நேரம். நான் இங்க வந்ததுல இருந்து இந்த ஹோட்டல்ல நான் எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஹோட்டல்ல மொத்தம் 32 ரூம்ஸ் இருக்கு, 3 மாடி, 25 சிங்கிள் காட்டேஜ் இருக்கு, 402 ஸ்டெப்ஸ் இருக்கு, அப்புறம் 40 ஸ்டாஃப்ஸ், அதுல 25 பேரு லேடிஸ். இரு, ஸ்டாப். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? இல்ல, ஏற்காட்டுக்கு வந்து நான் எவ்வளவு வெட்டியா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? ப்ளீஸ் விஷால், ப்ளீஸ், எனக்காக ஏற்காட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமே ப்ளீஸ். ஏங்க பாரு, உனக்கு சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சுனா நீயே போ, நல்லா சுத்தி பாரு. உன் கூட ஏற்காடு சுத்தி பார்க்க நான் அங்க இருந்து இங்க கிளம்பி வரேன். அது கரெக்ட். நாம ஹனிமூனுக்கு தான் இங்க வந்தோம், சுத்தி பார்க்க இல்ல. என்ன சொல்ற? என்ன பார்த்து சொல்லு. நீங்க சுத்தி பார்க்க அப்போ வரல, அவ்வளவுதானே? ஆமா, வர மாட்டேன். நான் எங்கேயும் வர முடியாது, தயவு செஞ்சு நீ கிளம்பி போ. ஒரு வைஃபோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி சரி சரி, புரியுது புரியுது, முறைக்காதீங்க, ஓகே? எதையோ கல்யாணம் பண்ணா எதையோ சுமக்கணும்னு சொல்லுவாங்க, அதான் நடக்குது நமக்கு. இந்த கல்யாணத்தை பத்தி மறுபடியும் பேசுறேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். முக்காடு போட்டு எனக்கு ஏமாத்திட்டு இப்ப ஏற்காடு சுத்தி காட்டணுமா? உனக்கு என்ன டூரிஸ்ட் கைடா நானு? அப்போ ஒரு கைடா கூட என் கூட சுத்தி பார்க்க வர மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல. ஓகே, என்ன பண்றது? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து என்ன பண்றது? தனியா சுத்தி பார்க்கணும் தான் God written in my head ன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க இங்கே ரூம்ல இருங்க, நான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நன்றிமா, கிளம்புமா, கிளம்பு, காத்து வரட்டும். அவ்வளோ ஆயிடுச்சு. ஆளை பாரு, அப்பாடா, தொல்லை ஒளிஞ்சது. இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு லைட்டா ட்ரிங்க் பண்ணா நல்லா இருக்குமே. எங்க அது? நான் கூட எங்களுக்குள்ள நடந்ததை நினைச்சு ரொம்ப கில்ட்டியா இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இதெல்லாம் உன்னோட வேலை. எப்படியோ நீ கெட்டதை நினைச்சது என்னையும் வருஷனையும் சேர்த்து வச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீ பண்ண இந்த உதவியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஓகே, வேலட் எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா? இல்ல வர்ஷினி, நேத்து நைட் நம்ம ரூம்ல கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டோன்னு வருத்தப்பட்டோம்ல? ஆமா. அதெல்லாம் ஸ்ரீஜாவோட பிளான் தான். என்ன சொல்றீங்க ராகவ்? வசிய மருந்தா இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? ஸ்ரீஜாவை நினைக்க நினைக்க இரிட்டேஷனா இருக்கு. என்ன பொண்ணு அவ? ஸ்ரீஜா மட்டும் அந்த ரூம்ல இருந்திருந்தா நம்ம லைஃப் என்ன ஆயிருக்கும்? வர்ஷினி, நீ பதட்டப்படாத. அவ என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். ஆனா
ஃபைனலாக என்ன நடந்துச்சு? ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்ரீஜா பண்ண அந்த விஷயம் தெரிஞ்சதும், இதை நம்ம கான்ஷியஸாக பண்ணலன்னு தெரிஞ்சதும் மென்டலி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. நடந்ததுக்கு நம்ம எந்த விதத்திலையும் காரணம் இல்லைனாலும் ஸ்ரீஜா கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சா ஸ்ரீஜா சும்மா இருக்க மாட்டா. ஹே, இங்க பாரு, அவளால நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். சரியா? நீ வா, கிளம்பலாம். வா. விஷால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க விடாத. அவ்வளவுதான், அதை மட்டும் பாத்துக்கோ. சரிப்பா. சரிம்மா, நாளைக்கு கூப்பிடுறேன். ஐயோ, அக்கா வர கூப்பிட்டுருக்காங்களே. அந்த ராகம் மருந்து சாப்பிட்டானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஸ்ரீஜாவோட போன் ஏன் பிஸி பிஸின்னு வருது? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? அவளே லைன்ல வரா. ஹலோ, சொல்லுங்க. ஏய், என்ன நீ தூங்க எழுந்துக்கலையா? அக்கா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்களும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய், நைட் என்ன நடந்தது அத முதல்ல சொல்லு. ஐயோ, நான் என்ன பண்றது? எல்லாமே அந்த இசைக்கு சாதகமாவே நடக்குதே. ஏய் ஸ்ரீஜா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியலையே. ஐயோ, சும்மாவே அந்த இசைய வர்ஷினி ஆடுவளுங்க. இதுல நான் வேற சலங்கு கட்டி விட்டுட்டேனே. ஐயோ. என்ன இந்த போட்டியில பாட வச்சு நான் ஜெயிக்கணும். ஆமா, அது நல்ல விஷயம் தானே. இரு, உன் திட்டம் அதோட நிக்காது. அதுக்கு மேல ஒரு அஜெண்டா வச்சிருப்பல்ல. அஜெண்டாவா? என்ன உளறீங்க? உளறேனா? என்ன உளறேன்? உன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட சக்சஸ்க்கு காரணம் நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னோட வெற்றியை நீ செலிப்ரேட் பண்ணணும், நீ கிளைம் பண்ணிக்கணும். அதானே? அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. எத்தனை படத்துல நான் பார்த்திருக்கேன். ஐயோ கடவுளே, இவர் சொல்றதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் ஹீரோக்கு ஹீரோயின் பண்ற வேலை. என்னோட கதையில நீ தான் என்னோட வில்லியே. சரி, நான் வில்லியாவே இருந்துட்டு போயிடுறேன். ஆனா இந்த போட்டியில மட்டும் நீங்க கலந்துக்கோங்க. முடியாது. நீ சொல்லி என்னால அதை செய்ய முடியாது. விஷால், எனக்கு காம்படிஷன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க மியூசிக்ல பெரிய ஆளா வரணும், அதான் என்னோட ஆசை. எனக்காக அந்த போட்டியில கலந்துக்கிறீங்களா ப்ளீஸ்? போட்டியில கலந்துக்கணுமா? உனக்காக நான் ஜெயிக்கணுமா? நீ யாரு? உனக்காக நான் எதுக்கு கலந்துக்கணும்? நீலாம் ஒரு ஆளே இல்ல. உனக்காக அதுல நான் கலந்துக்கணும் வேற. விஷால், நீங்க ஏன் மேல இருக்கிற கோவத்தை அந்த போட்டியில காட்டாதீங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நீங்க கலந்துட்டு தான் ஆகணும்.